இந்த நோயை கண்டறிஞ்சு இதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கூடாரம்லாம் அமைச்சு டாக்டர்கள்லாம் வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க. அந்த கூடாரங்களை எல்லாம் அப்படியே எரிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஆப்பிரிக்கா, என்னோட ஃப்ரெண்டே நிறைய பேர் நான் பேசியிருக்கேங்க. சூடான் நாட்டில் இருந்தவங்க, உகாண்டா நாட்டில் இருக்கிறவங்க, காங்கோ நாட்டில் இருக்கவங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நேற்று வான் பாதுகாப்பு மையம் தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எந்த போர் அச்சுறுத்தலும் கிடையாது, எதுக்கு இப்போ அப்படின்ட்டு அப்புறம் தான் படிச்சு பார்த்தப்பறம் புரிஞ்சுது எனக்கு. அந்த தகவலுக்கும் இந்த எபோலா அப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேங்க. இப்போ எபோலா வந்து கொரோனாவோட ரொம்ப கொடிய ஒரு நோய்ங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. 1000 பேருக்கு 250 பேர் இறக்குறாங்க. அதாவது 4ல் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படிங்கிறது எபோலாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. கொரோனா வந்து 100க்கு 1.5 அப்படிங்கிறது தான் இறப்பு விகிதம். ஆனால் எபோலாவுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் உண்மையிலே இறந்தும் இருக்காங்க. ஆப்பிரிக்கா நாடு டிஆர்சி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாடான காங்கோ, அது வந்து உகாண்டாவை ஒட்டிய எல்லையில் இருக்கு. காங்கோ, உகாண்டா, சூடான், இந்த 3 நாடுகள் மெயினாக காங்கோ பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால வந்து ஒரு உலக சுகாதார நிறுவனம் அபாய எச்சரிக்கை மணியை எழுப்பியிருக்காங்க அப்படின்னா மெயின் ரீசன் இந்த ஆப்பிரிக்க நாடுல இந்த எபோலா அடிக்கடி வந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த மக்களுக்கு வந்து தங்களுக்கு வந்திருக்கிறது நோய் தான், அது எபோலா வைரஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற திறமை குறைவாக இருக்குது. பயங்கர சண்டை போடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த நோயை கண்டறிஞ்சு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூடாரம்லாம் அமைச்சு டாக்டர்கள்லாம் வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க. அந்த கூடாரங்களை எல்லாம் அப்படியே எரிச்சு தரைமட்டமாக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இறந்தவங்களோட உடலை தங்களிடம் தர மறுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா? எபோலா வைரஸ் எப்படி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவுது அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்ம கொரோனா மாதிரி சுவாச காற்றில், மூச்சு காற்றில், இருமல் அப்படி காற்றுலேயே வந்து பரவுறது கிடையாதுங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் காங்கோவில் வந்து இந்த மக்கள் வந்து இதை நம்ப மறுக்கிறதுனால, அங்கே வந்து ஏற்கனவே பொலிட்டிக்கல் டென்ஷன் நிறைய இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, இறந்தவர்களோட உடல் புதைக்கப்படும் போது இல்லை ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அந்த இறந்தவங்களோட உடலை ஹேண்டில் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் சுகாதார பணியாளர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. தெரியல அவங்களுக்குமே எபோலா வைரஸ் அது இப்படி பரவுங்கிறது தெரியல. இதனால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும்னு நினைக்கும் போது, ஹெல்த் டீம் நினைக்கும் போது, அது வந்து ஒன்றும் வைரஸ்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல உடலை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உடலை தூக்கிட்டு போயிட்டாங்க. கூடாரங்களை எரிக்கிறாங்க. எரிச்சு அப்படி ஏதாவது வைரஸ் இருந்தாலும் அதை வந்து நெருப்பில் வந்து சாம்பல் ஆயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த மாதிரி மக்களோட அதிருப்தியும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளும் காரணமாக யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈஸியாக வந்து இதை வந்து ஒரு விஷயம் என்னென்னா கண்டெயின் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவுறது கொரோனா மாதிரி கஷ்டம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பரவுறதை நம்மளால் தடுக்க முடியும் இந்த பர்டிகுலர் எபோலா நோயை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ரத்தம், உமிழ்நீர், எச்சில், வாந்தி, வாமிட்டு, யூரின்னு, ஃபீசிஸ், அதாவது மனித உடலோட கழிவுகள், திரவங்கள், இதன் மூலமாக திரவ நிலையில தான் பரவுமே தவிர காற்று நிலையில பரவக்கூடியது கிடையாது இந்த வைரஸ். அதனால இன்னொருத்தருக்கு ஏதாவது உடம்புல புண்ணு இருக்குது அப்படின்னாலோ, இல்லை கண், மூக்கு, வாய் இதில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் திரவ பகுதி, நம்ம கண்லேயும் நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும், மூக்குலேயும் நீர் சுரந்துக்கிட்டு இருக்கும், வாயிலையும் நீர் சுரந்துக்கிட்டு இருக்கும். அது இயற்கையான ஒரு அமைப்பு. இந்த திரவ துளிகள் இறந்தவர்களோ இல்லை எபோலா வைரஸ் வந்தவங்களோ அந்த திரவ துளிகள் இங்கேருந்து அங்கே போயிடுச்சு, இன்னொருத்தருக்கு வந்துடுச்சுன்னா ஈஸியாக வந்துடுது. ஆனால் அந்த திரவம், காற்று நம்ம தடுக்கிறது கஷ்டம், ஆனால் திரவம் நம்மகிட்ட பரவாமல் தடுக்க முடியும். ஆனால் பிரச்சனை மக்கள் ஒத்துழைக்காமல் இருக்கிறது. இதனால நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆகாமல் கம்யூனிட்டி மக்களோட மக்களாக கலந்துடுறாங்க. இதில் வந்து இறப்புகள் அதிகமாகிட்டே வருது. வழக்கமாக இருக்கிறத விட இங்கே அதிகமான இறப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால தான் யார் வேணா திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு போகலாம். இப்போ ஹாண்டா வைரஸ் வந்து கப்பல் மூலமாக திடீர்னு கொஞ்சம் தூரத்துக்கு பரவுன மாதிரி இந்த எபோலாவும் ஈஸியாக வந்து விமானம் மூலமாக, பயணிகள் மூலமாக வரலாம், கப்பல் மூலமாக வரலாம் போன்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால இந்தியாவுமே கூட சொல்லியிருக்காங்க, யாராவது ஃபீவரோட வராங்க அப்படின்னா, குறிப்பாக ஆப்பிரிக்க நாட்டு பகுதியிலேருந்து வராங்கன்னா 21 நாள் அவங்கள வந்து குவாரண்டைன், ஐசோலேஷன், அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்குள்ளே வந்து சரியாயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா தான் அவங்கள மறுபடியும் கம்யூனிட்டிக்குள்ளேயே விடுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலையுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஆப்பிரிக்கா, என்னோட ஃப்ரெண்டே நிறைய பேர் நான் பேசியிருக்கேங்க. சூடான் நாட்டில் இருந்தவங்க, உகாண்டா நாட்டில் இருக்கிறவங்க, காங்கோ நாட்டில் இருக்கவங்க, காங்கோ இல்லை சூடான்லேயும் உகாண்டாவிலையும் நிறைய தமிழர்கள் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா பேசியிருக்கிறேன் அவங்கள நிறைய பேர்கிட்ட. கென்யாவிலையும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க சொந்தக்காரங்க யாரோ லீவுன்னு அங்கேயும் போயிடக்கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாதுங்கிற ஒரு தற்காலிகமான தடுப்பு முறைகளை கையாளுறது இங்கே முக்கியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாரும் இருக்கிறது கிடையாது, 4ல் ஒருத்தர். அப்போது ஆண்களில் ரெக்கவரி ஆனவங்க செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக கூட இந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த 1 வருடங்களுக்கு அவங்க உயிர் பிழைச்சிக்கிட்டாங்க, ஆனால் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மூலமாகவும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம்ங்க. அதுதான் எபோலாவில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த உள்நாட்டு பிரச்சனையினால இது வந்து சர்வதேச பிரச்சனையாக எபோலா மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா நாடுகளும் இந்த எச்சரிக்கை விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த எபோலா வைரஸ்க்கு கிடையவே கிடையாது. ஒன்லி சப்போர்ட்டிவ் கேர் தான். கொரோனா மாதிரி தான் சுவாசம், அவங்க உடலில் நீர் கரெக்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பார்த்துக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டே தவிர இதுக்கு வேறு எந்த மருந்துமே கிடையாதுங்கிறது இன்னொரு பிரச்சனைக்குரிய விஷயம். இப்போது முதல்வர்களோட திட்டம் வான்வெளி பாதுகாப்பு, இதை பற்றி என்னென்னா நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி ஏதோ வந்து ஏவுகணைகள்லாம் நம்ம மேலே வந்துச்சுன்னா அதை தடுக்கிற சிஸ்டம்னு தப்பாக நினச்சிட்டேன். இது வந்து ஒரு உற்பத்திக்கான, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஏவுகணை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்கள், வான் பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கான சென்டர் தமிழ்நாட்டில் உருவாக்கணும், இந்தியாவுக்கே ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற வகையில் இங்கே தொழில்துறை முதலீடு வரணுங்கிற வகையில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதா அதுக்கப்புறம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தாங்க ப்ரிவென்ஷன், நம்ம எப்படி ஒரு வராத விஷயத்துக்கு இப்போவே கோரிக்கை வைக்கிறோம், அதே மாதிரி தான் நம்ம வந்து எபோலா போன்ற பல வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ ஆரம்ப கட்டத்திலே பண்ணிட்டோமோ, வந்த பின்னாடி நம்ம அலற வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். இப்போ உங்களுக்கு எபோலா குறித்த ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியல, அதுக்காக தான் இந்த வீடியோவே. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.